அன்பர்களே, இன்னைக்கு ஒரு தலைப்பு, மனம் போல் வாழ்க்கை இல்லைன்னா எண்ணம் போல் வாழ்க்கை. அது பேசுகிறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கும் எல்லா குருமார்களையும் வணங்கி இந்த உரையை நம்ம பார்க்கலாம். எண்ணம் போல் வாழ்க்கைனா என்ன? நம்ம எதை நினைக்கிறோமோ, எதை வேண்டுமோ அதுவே கிடச்சிரும். இதை ஒரு கதையிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு காலத்தில் ஒரு குருவும் ஒரு சிஷ்யனும் ஒரு ஒரு ஊருக்காக இன்னொரு ஊருக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். ரொம்ப தூர பயணத்தினால ஒரு காடை தாண்டி போக வேண்டியிருந்தது. சரி, இரவாயிடுச்சு. அந்த காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. இரவாயிடுச்சு. நடந்ததுனால உடல் களைப்பாகி வயிறு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பசி எடுத்தால் அங்கே ஒன்றும் சாப்பிட்றதுக்கும் இடம் இல்லை. சரி, இருட்டுறதுக்குள்ளேயாவது எங்கேயாவது போய் தேடலாம் தேடி கடைசியில் ஒரு வேடன் அவருடைய வீடு கண்டுபிடிப்பாங்க. அந்த காட்டுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டு அந்த வேடங்கிட்ட எங்களுக்கு பசிக்குது, ஏதாவது உணவு கிடைக்குமான்னு கேட்பாங்க. அப்போது அந்த வேடம் சொல்லுவாங்களாம், எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு உணவளிக்கிறதுக்கு, ஆனால் நாங்கள் சாப்பிட்ற உணவு தான் என்கிட்ட இருக்குது, அதை நீங்கள் சாப்பிடுவீங்களான்னு ஒன்று. அந்த சீடன் குரு அமைதியாக இருக்க சீடன் முந்திக்கிட்டு, எல்லா ஆத்மங்களும் ஒன்று தான், நீங்கள் என்ன சமைச்சாலும் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போனா வாங்க உட்கார வச்சு இலை போட்டு அவர் சமைச்ச அந்த உணவை கொடுப்பாங்களாம். அந்த சீடன் ஆஹா ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு ருசி சாப்பிடுவாங்களா. ஆனால் குரு ஏனோ தானோன்னு அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா பசி அடக்கணும், பசியை நம்ம தீக்கணும், சாப்பிட்டுட்டே இருப்பாங்களா. நல்லா சாப்பிட்டு முடிச்சிடுவாங்களா இருந்தாலும், ஐயா ரொம்ப சந்தோஷம், நான் எனக்கு உணவு கொடுத்ததுக்கு சொல்லிவிட்டு அந்த வேடனுக்கு நன்றி சொல்லிவிட்டு 2 பேரும் போவாங்களாம். போயிட்டு இருக்கும் போதே அந்த குரு நைஸாக கேட்பாரான், மகனே உண்மையாகவே அந்த சாப்பாடு நல்லா தான் இருந்ததுன்னு. என்ன சொல்கிறீங்க குருவே? மல்லிகைப்பூ மாதிரி மனமாக மணத்துக்கிட்டது, நான் பாட்டு அப்படியே ஆசைத்தீர சாப்பிட்டு என் பசியை ஆற்றுக்கிட்டேன். அப்போ குருக்கு கோவம் வந்துருமா. நீ என்ன சொல்கிற? அவர் வெட்டி அவங்க சமைச்ச அந்த பன்றி கறியை நம்ம கொடுத்துருக்காரு. அந்த பன்றி கறியை வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டு வந்திருக்கிறோம். நீ என்னடானா மல்லிகைப்பூ வாசனை அந்த வாசனை சொல்லிவிட்டு ரொம்ப சொல்கிற, அதெல்லாம் தப்பு, அது ஒரு பன்னி கறின்னு ரொம்ப கோபத்தில் அந்த குரு சொல்கிறான். இல்லை குருவே, நான் அதை உண்மையாகவே ஒரு மல்லிகைப்பூ வாசனையான ஒரு அற்புதமான உணவாக தான் நான் சாப்பிட்டேன். இன்னொன்று குருக்கு மேலே கோவம் தருமா. அப்போனா நீ ஒன்று பண்ணு, இப்போவே நீ இதை கக்கி காமி, அது மலமாக வெளியில் வருதா இல்லைன்னா நீ சொல்கிற மாதிரி மல்லிகைப்பூ வெளில வருதான்னு கேட்பாரான். உடனே சிஷ்யன் முழு நம்பிக்கையில், இல்லை குருவே இதை கக்குறன்ட்டு வெளில கக்கி காட்ட அது மல்லிகைப்பூவாக வெளியில் வருமா. உடனே குரு இப்போ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் தான் மலன்றீங்களா. உண்மையாகவே அவர் குரு வாயிலிருந்து மலமாக வெளியில் வருமா. இந்த கதையில் நம்ம ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த சிஷ்யன் மனசார நம்புகிறார் இல்லையா, அதை நம்பி அதை சாப்பிட்டு அதோட தன்னோட உணர்வுகளில் அந்த எனர்ஜியே அப்படியே மாறி அது மல்லிகைப்பூ மாறிடுதுங்க. இது உண்மையான விஷயங்க. அதே தான் அப்புறம் அந்த குரு அந்த தவற்றை உணர்ந்து அப்புறம் அந்த கதை அதோட முடியும். இதில் நம்ம சொல்ல வேண்டியது, அந்த மனம், அந்த எண்ணம் அந்த அளவு பவர்ஃபுல். அதை நம்ம ரொம்ப ரொம்ப கரெக்டாக வழிவகுத்துக்கணும். ஒரு எண்ணம் வரும் பொழுதே அந்த எண்ணத்தை நல்லது செய்தா கெட்டது செய்தான்ட்டு அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணி பார்க்கணும். ஒரு செக் பாயிண்ட் வச்சு பார்த்தோன்னா அது அவ்வளோ நல்லாயிருக்கும். இதே மாதிரி தான் அந்த எண்ணத்தோட வலிமை, நம்மளோட சக்தியோட வலிமையை இன்னொரு கதையில் சுவாமிராமா அவர்கள் லிவிங் வித் ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் புத்தகம், அது நீங்கள் படிக்கலைன்னா தயவு செஞ்சு அதை படிங்க. இதை எனக்கு அறிமுகப்படுத்தினது ரஜினி சார் அவர்கள் தான். அவங்க அந்த புத்தகத்தில் சுவாமிராமா ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. அவர் அந்த கதைப்படி அவர் குரு ஒரு இடத்துலையே அவங்க அனுப்பிச்சி விட்டுட்ருப்பாங்க. அவர் சின்ன வயசுலேயே துறவி வாழ்க்கைக்கு அவங்க அம்மா அப்பா அந்த இமயமலையில் உள்ள ஒரு குரு கிட்ட விட்டுருவாங்க. ஒரு நாள் சுவாமிராமா அவங்க குரு நீ இப்போ ஒரு அகோரி பாபா இருக்கார், அந்த பாபா கிட்ட போயிட்டு நீ போய் மீட் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி அனுப்புவாங்களாம். அது சரி குரு சொல்லிட்டாருன்னு போவார். அந்த பாபா கேஞ்சஸ், அந்த கங்கை ஆறு இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் வாழ்ந்துட்டு இருப்பார். அது ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்குள்ளே போகும்போதே வழி தெரியாது அந்த பாபா எங்கே இருக்காங்கன்ட்டு. அதனால் ஒரு பூஜாரியும் கூட கூப்பிட்டு போவாராம் சுவாமிராமா. அங்கே போனால் அந்த அகோரி பாபா சாராசரியாக இல்லை, எல்லாரையும் திட்டுறது, இது ரொம்ப கோபக்கார பாபான்னு அந்த பூஜாரி சொல்லிட்டு வரான். இருந்தாலும் வழி இல்லையே, குரு சொல்லியிருக்காருன்ட்டு போவாங்களாம். சரி, அங்கே போனார். அந்த பாபாக்கிட்ட சொல்கிறேன், குரு உங்ககிட்ட அனுப்பிச்சி விட்ருக்காரு. அந்த பாபா வழக்கம் போல் கொஞ்சம் கோவத்தில் பேசினாலும் அப்படியே இப்போ போயிட்டு இருந்தது அந்த பேச்சு. போகும்போது கங்கை ஆற்றுல ஒரு இறந்த உடல் போயிட்டு இருந்ததான். ஓடு அந்த உடலை போய் எடுத்துகிட்டு வான்னு நான் எனக்கு பசிக்குது இப்போ சாப்பிடணும்னு சொல்லுறான். உடனே இவர் தூக்கி போடிச்சான் சுவாமிராமாவுக்கு. ஐயோ நான் எப்படி பண்ண போகிறேன்ட்டு. இருந்தாலும் அவர் சொல்லுவார், நான் சபிச்சிடுவேன், நீ போய் கொண்டு வானோன்னே அவர் வழி இல்லாமல் அந்த உடலை கொண்டு சரி வாங்க வெட்டலாம் சமைக்கலான்ட்டு அதை கூறு போட்டு அது ஒரு பானையில் போட்டுட்டு வாங்க சமைக்கலான்ட்டு பானையில் போட்டு அடுப்பு கொளுத்துற மாதிரி கொளுத்தி வைப்பாராம். ஒரு கொஞ்ச நேரத்தில் சரி வாங்க நல்லா சமைச்சிருக்கோன்னு சொல்லிவிட்டு
அந்த பானை திறப்பாராம், அது எல்லாம் குலோப் ஜாமுனாக மாறி இருக்குமா. இதை பார்த்தவொன்னே சுவாமிராமனுக்கு இது எப்படி சாத்தியமாச்சுன்னு கேட்பாங்களாம். அப்போ அவர் சொல்வாராம், இதுவும் ஒரு எனர்ஜி சயின்ஸ் தான். நம்ம எண்ணத்தின் வலிமையினால் ஒரு எனர்ஜியை இன்னொரு ஃபார்முக்கு, நல்லா யோசிச்சுங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ஒரு மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை, அது குளோபல் ஜாமுன்ற மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் நான் மாற்றிட்டேன். இது இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள் நம்ம நாட்டில் இருக்குது. இந்த இந்த ஞானம் சொல்லி அந்த விஷயத்தை சொல்லி அந்த கதை முடியும். இதில் எதுக்கு நான் இந்த கதையை சொல்கிறேன்னா, எண்ணத்தோட வலிமை அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. ஆகையால் நம்ம பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், எப்படி நம்ம எண்ணத்தை நம்ம ஷேப்பப் பண்ணிக்கிறோன்றது தான். உயர்ந்த எண்ணத்தை எப்போவுமே வச்சுப்போம். அந்த உயர்ந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம சேமிப்பு பண்ணலாம். அப்போது எனக்கு உயர்ந்த எண்ணமே வரமாட்டேங்குதே, என்னை கோவப்படுத்துகிறாங்களே, அது படுத்துகிறாங்களேன்னா நாமளே நம்ம செம்மப்படுத்துகிறான் தான் உண்டு. எப்போல்லாம் உங்களுக்கு தீய எண்ணம் வருதோ, இந்த ஒரு டெக்னிக் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தீய எண்ணம் வருதோ அதுக்கு மேல் பதிவு போட்டுக்கிட்டே இருங்க. அந்த எண்ணம் வருதுன்னா அது ஏற்கனவே உள்ள ஸ்டோர் ஆகிருக்கு, அதுக்கு மேற்பதிவு போட்டு நல்ல பதிவுகளை போடுங்க. தீய எண்ணம் வருதா நல்ல பதிவில் போடுங்க. நல்ல எண்ணத்தை மேம்படுத்துங்க. அந்த நல்ல பதிவை போட்டு கொஞ்ச நாள்லேயே, ஒரு 6 மாதத்துலேயே உங்களுக்கே நீங்கள் லைட்டாக இருப்பீங்க. நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை ரொம்ப வெயிட்டாக காட்டும். நம்மளுடைய கோபம், காழ்ப்புணர்ச்சி, நம்ம சோகம் எல்லாமே நம்மளை ரொம்ப வெயிட்டாக காட்டிடும். எவ்வளோ இறை சிந்தனையோட நல்ல எண்ணங்கள் வருதோ நம்ம ரொம்ப லைட்டாக இருப்போம், ரொம்ப மலர்ச்சியாக இருப்போம். முகமே மலர்ந்துருங்க. உண்மையை சொல்லணும்னா முகம் ஒரு ஆனந்தமான நிலைக்கு இருக்கும், ஒரு அமைதியான நிலைக்கு மாறிடுவோம், எப்போவுமே ஒரு சந்தோஷ நிலைக்கு மாறிடுவோம். மனிதர்கள் வெளியில் சண்டை போகிறதுக்கு காரணம் தான் உள்நிலையில் சண்டை போட்டுட்ருக்காங்க. தனக்குள்ள மிருக குணங்கள் எல்லாம் அவங்கள உள்ளுக்குள்ளேயே ரொம்ப போராட்டம் கொடுத்துட்ருக்கு. அது புரிஞ்சுக்கிட்டாலே போகிறோம். அதனால் இன்பமோ துன்பமோ எல்லாமே நம்ம தான் உள்ளேருந்து அனுபவிக்கிறோம். நான் இதை தொடுறேன், அந்த தொட்ட உணர்வு என் கையில் உள்ள சென்சர் மூலமாக நான் தான் உணர்கிறேன். அந்த பலகையோ எதுவுமே நம்மளை உணர்த்தலை. இதே மாதிரி தான் எல்லாமே. இன்பமாக இருந்தாலும் உள்ளதாக உணர்கிறேன், துன்பமாக இருந்தாலும் உணர்கிறேன். அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது? உள்ளே இருக்குது. அதை சரி பண்ணுவோம். அதுக்குத்தான் நம்மளுடைய சயின்ஸ் எல்லாம் வருது. அதுக்குத்தான் இப்போது அறிவியலும். நீ எல்லாத்தையுமே ரிப்பீட் பண்ணுங்கள். இப்போது எனக்கு சோகமான எண்ணங்கள் வருதுன்னா நான் நல்லா வாழ்வேன் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க 21 வாட்டி. நீங்கள் ரிப்பீட் பண்ண அது சப்கான்ஷியஸில் போய் விழுந்துருங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம லைஃபு 95% ஒரு நாளைக்கு நம்ம லைஃப் நமக்குள்ள ஏற்கனவே பதிவு ஆகி திணிந்து இருக்கிற சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் நம்ம வாழ்கிறோம். கான்ஷியஸாக அந்த கிரியேட்டிவ் மைண்டாக நம்ம வாழ்கிறது 5% மேக்ஸிமம். அந்த 5% வாழ்ந்தால் அதிகம். ஆகையால் இந்த இதெல்லாமே எனாஃப் எவிடன்ஸ் இருக்குது. ஆகையால் நான் சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான், நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம் கரெக்டாக இருக்கணும். நல்ல எண்ணத்தோட பிலீஃப் சிஸ்டம் இருந்ததுன்னா நம்மளும் நல்லாயிருப்போம், நம்ம சுற்றி உள்ளவங்களும் நல்லாயிருக்கும். Saha TV is exclusively for human upliftment. Please subscribe now and press bell icon so that you will never miss an update. Thank you.